ஒரு ஜோசிகாரன் வந்தா எங்கிட்ட இஸ்லாமா இருக்கு கிளி ஜோசிகாரன். ஏன்டா இவன் திடீர்னு வர்றானேன்னு உட்கார வச்சு ஜோசியம் எல்லாம் பார்க்க கூடாதுரா, முஸ்லீம்கள் அடிச்சு துரத்திடுவான் அப்படி சொன்னேன். அவன் சொல்றான், எங்க கூட அப்துல் காதர்னு ஒரு பாய் வந்தாரு, நான் அவரும் தேவதானப்பட்டியில இருந்து ஒரு ஊருக்கு ஒட்டஞ்சத்திரங்கிற ஊர்ல வந்து நான் கிளி ஜோசியம் பார்ப்பேன், அவர் பல்பொடி விற்பாரு, எங்க 2 பேருக்கும் புள்ள குட்டி கிடையாது, நாங்க 2 பேரும் சம்பாரிச்சுதான் எனக்கு வியாபாரமான அவருக்கு கொடுப்பேன், அவருக்கு பல்பொடி வித்தா எனக்கு கொடுப்பாரு, காசு இல்லைன்னா 2 பேரும் போயிருவோம். இந்துக்கள் கோயில்கள்ல விழா நடந்தா பல்பொடி பாய் அப்துல் காதர் பாயை கூட்டிட்டு நான் போவேன். முஸ்லீம் தர்காக்கள்ல எங்கேயாவது சந்தன கூடு நடந்தா அவர் என்னை கூட்டிட்டு போவார், 2 பேரும் பிசினஸ் பண்ணுவான். அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது அந்த அப்துல் காதர் பாய் உட்காந்து காலையில வியாபாரம் இல்ல, இவர்கிட்ட 1.25 ரூபா தான் இருந்திருக்கு, அவர்கிட்ட கையில காசு இல்ல, சொல்லியிருக்காருன்னு ஒரு 1/2 மணி நேரத்துல இந்த பல்பொடி விற்கும், ஏதாவது கொஞ்சம் காசு வரும், நம்ம போய் ஹோட்டல்ல சாப்பிடலாம்னு உட்கார்ந்து இருக்கும்போது நெஞ்சு வலி வந்துருது அவருக்கு. நெஞ்சு வலியில என்ன பண்றாரு, ஒரு சோடா வாங்கிட்டு வர சொன்ன உடனே இந்த கிளி ஜோசிகாரன் போய் கடையில சோடா கேட்கறான். கடைக்காரன் சொல்லியிருக்கான், நீ 10 ரூபா வச்சுட்டு பாட்டில் எடுத்துட்டு போயிட்டு கொண்டாண்டு. அவன் பார்த்திருக்கா, அது முஸ்லீம் பாய் கடை, ஏதோ போட்டா கிட்ட மாட்டி இருந்திருக்குது. பார்த்துட்டு ஏன் அந்தாலும் ஒரு முஸ்லீம் பாவம் பல்பொடி வியாபாரி, நீ இப்படி 10 ரூபா கேட்டா என்கிட்ட 1.25 ரூபா தான் இருக்கான். அவன் சரின்ட்டு இவன் கூட கடையில பையனை உட்கார வச்சுட்டு இந்த கிளி ஜோசிகாரன் கூடயே வந்திருக்கான். வர்றதுக்குள்ள இந்த அப்துல் காதர் பாய் செத்துட்டார், ஹார்ட் அட்டாக். இவருக்கு யாருமே இல்லையே, என்ன பண்றதுன்னு முடிச்சிருக்கான். உடனே இந்த முஸ்லீம் பாய் கேட்டிருக்கேன், இந்த ஆளு முஸ்லீம் தானே? ஆமான். யாருமே இல்லையா? இல்லைன்னு. ஒன்னும் கவலைப்படாது, இந்த ஊர் பள்ளியாசல்ல சொன்னா அங்க ஒரு ஃபண்ட் இருக்கும், எல்லா பள்ளியாசல்லையும் கொஞ்சம் பணம் இருக்கும், அதுல ஒரு துணி புது துணி எல்லாம் எடுத்து அடக்கம் பண்ணிடுவாங்க. போய் சொன்னதான் மாயம். உடனே 10 முஸ்லீம் கடையில இருந்து கடையை பூட்டிட்டா இறங்கினா தூக்கிட்டு போனா வீட்டுல வச்சு சுத்தமா குளிப்பாட்டி புது துணி எடுத்துருவான். ஒரு 12 மீட்டர் துணி, 12 மீட்டரா 10 மீட்டரா கஃபன் துணி 10 மீட்டர் எடுத்துருவான். எடுத்து உடனே ஏதோ ஒரு துணி கடைக்கார பாய் கொடுத்துருவான். உடனே அந்த 10 மீட்டரை போட்டு அவன் அடக்கம் பண்ணி அத்தர் சென்ட்லாம் போட்டு அழகா பொத்தி எந்த வித ஆர்ப்பாட்டம் இல்லாம கொண்டு அடக்கம் பண்ணிட்டு அன்னைக்கு 2 ஏழை சோறு போட்டுவான். அப்ப இந்த கிளி ஜோசியா நினைச்சானா, ஒரு துளுக்க எங்க போய் செத்தாலும் அவனை புதைக்க 4 பேர் இருக்கான். அவனுக்கு வந்த மரணம் எனக்கு வந்திருந்தா கிளி ஜோசியன் ஆகி எனக்கு எங்க வந்து என்ன பண்ணிருப்பாரு அந்த அப்துல் காதர் பாய்? கோயில்ல போய் சொல்லணும், ஐயா ஒரு இந்து செத்து கிடக்குறாரு, உடனே இழுத்து பூட்டிடுவான். புண்ணிய அர்ச்சனை ஒண்ணு சாவி செய்தி கேட்டான், கோயில் இழுத்து ஐயா பூட்டிட்டு ஓடிடுவான். ஒரு முஸ்லீமுக்கு மரணம் வந்தால் அவனை அடக்க உலகத்துல எந்த பாகத்திலே 4 பேர் இருக்கு. இந்துக்களாகிய உங்களுக்கு இளவு வந்தா எந்த நாட்டுல போய் எவனுக்கு சொல்றது, அவன் எரிக்கிறதா புதைக்கிறதான்னு ஒரு பிரச்சனை. அவன் நாடாரா நாய்க்கிறா கவுண்டராய் 4000 ஜாதியை ரெஃபர் பண்ணணும், எந்த சங்கத்துல போய் சொல்றது? சாஹிபுக்கு செத்து கிடக்குறான் ரோட்ல போய் சொல்லு, வருவேன் வேட்டியை விட்டு பாப்பேன், உள்ள கத்திரிச்சிருந்தா தூக்கிட்டு போயிடலாம். சிம்பிள் எங்களுக்கு பாருங்க.